பாட்டாளி மக்கள் கட்சியில திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான அந்த சண்டை இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. அது என்னதான் சார் காரணம்? என்ன முரண் அது? பல்வேறு விதமான சதிகள் அல்லது பலருடைய தனிப்பட்ட காரணமாக இந்த அளவிற்கு இதெல்லாம் வளர்ந்திருக்கிறது. யாரோட சதி? திரு ராமதாஸ் அவர்களுடைய முதிர்ச்சியும் அனுபவமும் ரொம்ப அதிகம். 80 வயதை தாண்டி விட்டால் மகனின் பேச்சு தான் அப்பா கேட்கும். எங்கள் கட்சிக்கு நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எந்த விதத்திலும் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடும், அவருடைய லெகசி மக்களிடமிருந்து சென்று விடக்கூடாது என்பதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய தான் நான் நேற்று கூட. ஆனால் இன்னைக்கு திரு ராமதாஸ் அவருடைய நிலைமை என்னவா இருக்கு? இல்லை, அது யாராலும் திருசங்கு நிலைமையில மாட்டிட்டு இருக்காரு. இருவருக்குமான பிரச்சனை தீர்வதற்கு வரை தமிழ்நாட்டில் தேர்தலை நடத்தக்கூடாது, அறிவிக்கக்கூடாது இப்படின்னு ஒரு வழக்கு. அவங்களுக்கு அந்த மாம்பழ சேனம் ஒதுக்குற வரைக்கும் இதெல்லாம் எப்படி ஒரு அவரோடு இருக்க பேசிடலாம்ல. நீங்கள் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எங்களுடைய நோக்கம் என்ன? ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இந்த நேரத்தில் ஐயாவுக்கு ஒரு அவர் சொல்லாமல வழக்கு போட்டிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. வயது முதிர்ந்த பிறகு தன்னுடைய அருகில் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்குரியவராக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவது எல்லாமே சரியில்லை. நீங்கள் அதாவது அன்புமணி தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம், மருத்துவர் அவர்களுக்கு வயசாயிடுச்சு, அவர் ஆக்டிவ் போட்டிகளில் இருக்க வேண்டாம் அப்படின்னு அதை மறுபடியும் சொல்லிட்டீங்கன்னா அதுதான் அவங்க மறுக்கிறாங்க. ராமதாஸ் அவர்கள் இன்னும் உங்களுடைய சேரலை, தனியாக இருக்கார். அவர் இல்லாமலே இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு. இப்போ எலெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் இன்னொரு முடிவு எடுக்கிறார், திமுக பக்கம் போறாரு, இல்லை ஏதோ ஒரு பண்றாரு, தனித்தா உங்களுக்கு எதிராக ஒரு வேட்பாளர் போடுறாரு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ண போறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிக அழுத்தமாக ஆட்சியினுடைய அவலங்களை, ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எடுத்து சொல்லக்கூடிய உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலாப்படி நிறுவனர் தானே அந்த ஃபார்ம்ல வந்து கையெழுத்து போடுறார். தலைவர் போடலாமா? திமுகவிற்கு ஒரு சவால் விடக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்து வருகிறார். இந்த அதிகாரத்தை, அதற்குரிய வலுவை இழக்க வேண்டும். இன்றைக்கும் எங்கள் கட்சிக்குள் பல்வேறு விதமான குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அவர்கள் சொல்ல நடக்கிற முழு பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் அன்புமணி ராமதாஸ் இல்லாமல் தமிழக அரசியல் என்பது இருக்காது. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். பாட்டாளி மக்கள் கட்சியில் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான அந்த சண்டை ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் தெரிஞ்சிச்சு. ஏதோ முதல்வரோட அப்பாயின்மெண்ட்னால 2 பேருக்கும் சின்ன டிஸ்பியூட், ஒரு ரிஃப்ட் வந்திருக்குன்னு. ஆனால் அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. அது என்னதான் சார் காரணம்? என்ன முரண் அது? இதற்கு முன்பாக முதன்முறையாக ப்ரோவோக் மீடியாவில் கலந்து கொண்டு உங்களோடு விவாதிப்பதில் மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. பல தருணங்களில், பல தொலைக்காட்சிகளில், பல நிகழ்ச்சிகளில் மிக அதிகமாக விவாதிக்கப்பட்டதை மீண்டும் மீண்டும் விவாதிக்க, அதை பற்றி நினைவு கூற தொடர்ந்து இது போன்ற ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அது தொடர்ச்சியாக எல்லோருக்கும் அது ஒரு பரபரப்பான, டெய்லி ஏதோ ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ராமதாஸ் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறாங்க, அது டிஸ்மிஸ் பண்ண செய்யப்படுது அந்த வழக்கு. அது இல்லாமல் இதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா, கோர்ட் நேரத்தை வீணடிச்சிங்கன்னா உங்கள் மேலே ஃபைன் போடுவோன்ற அளவுக்கு ஒரு ஜட்ஜு சொல்கிற அளவுக்கு இது வந்து இவ்வளோ சீரியஸாக போயிட்டே இருக்குன்றதுனால தான் கேள்வி மறுபடியும் வைக்கப்படுது. அதுதான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம். நேற்று கூட ஒரு செய்தி, அதாவது நீதிபதியிடம் சொல்லும்போது தந்தையின் வார்த்தைகளை மகன் கேட்கலையா என்று நீதிபதி கேட்குறாரு. ஆனால் மகன் வயது 57 என்பதை நம்ம மறந்துட்டோம். தந்தையினுடைய வயது 87, மகனுடைய வயது 57. ஏறக்குறைய 55 வருடங்கள், 56 வருடங்களாக நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை, திறமையான பிள்ளை, எல்லோருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுத்த பிள்ளையாக இருந்தவர் திடீரென்று தந்தையின் சொல்லை கேட்பதில்லையா என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இது எல்லாமே நேரடியாக பார்க்கின்ற பொழுது இதற்கு பின்னால் பல்வேறு விதமான சதிகள் அல்லது பலருடைய தனிப்பட்ட காரணமாக இந்த அளவிற்கு இதெல்லாம் வளர்ந்திருக்கிறது. யாரோட சதி? நிறைய, அது பல தருணங்களை விவாதிச்சிருக்கோம். அரசியல் காரணங்களுக்காக பலர் இது போன்று
தந்தையின் சொல்லை மகன் கேட்கவில்லையா என்பது 18 வயசில், 20 வயசில், 25 வயசில். 80 வயதை தாண்டி விட்டால் மகனின் பேச்சை தான் அப்பா கேட்கணும். ஏனென்றால் தந்தையை பாதுகாப்பாக, கவனமாக, அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும், அவர் மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். இல்லை, அதான் சொல்லுவேன். பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது திரு ராமதாஸ் அவர்களுடைய முதிர்ச்சியும் அனுபவமும் ரொம்ப அதிகம். திரு அன்புமணி அவர்களை 2004 கட்சிக்கு கொண்டு வந்தது திரு ராமதாஸ் அவர்கள் தான், அவருடைய தந்தை தான். ஒரே வருஷத்தில் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர், ராஜ்யசபா எம்பி, அதுக்கு அடுத்து மந்திரி, இப்படி இப்படி ஒரு அபாரிவிதமான ஒரு வளர்ச்சியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது அவர் தானே. அப்போ அன்னைக்கு கேட்க முடிஞ்சிச்சு இல்லை அவருடைய பேச்சை, ஏன் இன்னைக்கு கேட்க முடியலன்னா அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, அன்புமணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அந்த வாய்ப்பை எப்படி அவர் பயன்படுத்தினார், எந்த அளவிற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நற்பெயரை அவர் பெற்றுத்தந்தார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு அரசியல் ரீதியாக ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதில் மிளிர்வது, அதில் பெயரெடுப்பது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் திட்டமாக இருக்கட்டும், பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டமாக இருக்கட்டும், எவ்வளவு ஒரு அற்புதமானது. காலத்திற்கும் அவருடைய பெயர் பேசக்கூடிய அளவிற்கு அந்த 5 ஆண்டுகளில் அந்த நற்பெயரை அவர் பெற்றிருக்கிறார். இந்தியாவில் எத்தனையோ சுகாதாரத்துறை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் என்று சொன்னால் அன்புமணி என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்லக்கூடிய அளவிற்கான திட்டத்தை கொண்டு நேற்று கூட ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார், 108 ஆம்புலன்ஸினுடைய பயன்பாட்டை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு அற்புதமான திட்டம் இது. இதனால் எத்தனை மக்கள், சாமானியர்கள், கிராமப்புறத்தில், குக்கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயனடைகிறார்கள். இதுதான் ஒரு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்வதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த 108 என்று சொன்னார். இப்போ நேற்று கூட ஒரு சம்பவம் சொல்கிறீங்க, நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கும் எங்களுக்குள்ள பெரிய சவால் என்ன தெரியுங்களா? எங்களை வளர்த்தவர், ஆளாக்கியவர், எங்கள் கட்சிக்கு நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எந்த விதத்திலும் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் வந்து விடக்கூடாது, அவருடைய லெகசி மக்களிடமிருந்து சென்று விடக்கூடாது என்பதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர் தான் நாங்கள். நேற்று கூட இன்னைக்கு திரு ராமதாஸ் அவருடைய நிலைமை என்னவா இருக்கு? இல்லை, அது யாராலும் திருசங்கு நிலைமையில மாட்டிட்டு இருக்காரு. இல்லை, அது திரும்பி சொல்கிறேன், இன்னைக்கு அவர் தனித்து விடப்பட்டிருக்காரு. திமுக பக்கம் போக முடியல, அதிமுக பக்கம் திரு அன்புமணி அவர்கள் ஆல்ரெடி போய் இருக்கிறதுனால அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு திருசங்கு நிலை அவர் கொண்டு வந்து நிறுத்தினது அன்புமணி தான் அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. சார், மிக மிக தவறான செய்தியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த நிலைக்கு, இந்த சூழலுக்கு, இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்தவர் அவர்கள் பக்கத்தில் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களால் இது நிகழ்ந்திருக்கிறது, அன்புமணியால் அல்ல. அன்புமணி இப்படியெல்லாம் நடந்துவிடும் என்பதற்காகத்தான் மிக கவனமாக மீண்டும் மீண்டும் அவரிடம் சொன்னார். நேற்று கூட ஒரு செய்தி, அதை சொல்லணும் உங்களுக்கு. இது போன்ற வழக்குகளை, தேவையில்லாத வழக்குகளை போடுவது, இதுவரைக்கும் 6 வழக்குகள் பதிவு செஞ்சுருக்காங்க, 5 ரிட் மனு, 1 சிவில் வழக்கு. இந்த 6 வழக்கில் இதுவரையில் எந்த வழக்கிலும் இவர்கள் வெற்றி பெறவில்லை. ஒரு வழக்கில் கூட அவங்க வெற்றி பெறல. இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கில் நாங்கள் அதுக்கு காரணம் சொல்கிறது பிஜேபியோட சப்போர்ட்டில் இருக்காங்க. நீதிமன்றம் சார், அது மாதிரிலாம் பேசக்கூடாது. டெல்லியில் இருக்க நீதிமன்றம், சென்னையில் இருக்க நீதிமன்றம், நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் மேற்கொண்ட முயற்சி சாதாரண முயற்சியா? அவர் இருவரையும் நேரில் அழைத்து நான் பேச வேண்டும் என்று சொன்னார். இந்த வழக்கு ஒரு நிமிஷத்தில் என்னால் முடித்து விட முடியும், ஆனால் இது ஒரு பெரிய இயக்கம், ஒரு மூத்த தலைவர், உங்களுக்குள் ஏதாவது ஒரு சமரசத்தை செய்ய முடியுமா என்ற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உடனடியாக அன்புமணி அதற்கு ஒத்துக்கொண்டார். மாலை 5 மணிக்கு நீதிபதியினுடைய அறைக்கே சென்றார். அது எதை காட்டுகிறது? யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு வாய்ப்பின் மூலமாக இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த மன வேறுபாடு, அந்த மனக்கசப்பு, இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து விடுமா என்று தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு கூட பாருங்கள், அந்த வழக்கு வருகிறது, தேவையற்ற வழக்கு. இது இருவருக்குமான பிரச்சனை தீர்வதற்கு வரை தமிழ்நாட்டில் தேர்தலை நடத்தக்கூடாதான், அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படின்னு ஒரு வழக்கு. அவங்களுக்கு அந்த மாம்பழ சின்னம் ஒதுக்குற வரைக்கும் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் எப்படி ஒரு பொருத்தமானதா, நியாயமானதா? யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, அந்த வழக்கில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய செய்திகள், முரண்பாடுகள். ஒரு வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்குள் 2 அணி என்பதே இல்லை, நான் தான் தலைவர், இங்கே எந்த பிணக்கும் இல்லை, சிக்கலும் இல்லை, எனவே
எனக்குத்தான் இந்த சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும், எனக்குத்தான் அந்த அறிவிப்பு வர வேண்டும் என்று ஒரு வழக்கு. தவறாக, கவனக்குறைவாக, இன்அட்வர்டன்ட்லி அந்த கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு நம்பர் 10 திலக் தெருக்கு சென்று விட்டது, எங்களுக்கு அனுப்புங்க. இதில் வந்து எந்த சிக்கலும் இல்லை என்பது ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு, எங்களுக்குள் பெரிய சிக்கல் இருக்கிறது, அந்த சிக்கல் முடிகிற வரை மாம்பழம் சின்னத்தை கொடுக்க. 2 வழக்கும் ஒரே நீதிமன்றத்தில் வருகிறது. இது இது எத்தகைய வினோதம் பாருங்கள். இதில் நீதிபதி எங்களிடம் கேட்கிறார், என்ன அப்பா பிள்ளை பேச்சை கேட்கறதுலையான்னு. எங்களுடைய தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் அவர்கள், இல்லை ஆனந்த வெங்கடேஷ் இந்த முயற்சியை மேற்கொண்ட போது நாங்கள் அதற்கு போகும்போது அவர் மருத்துவர் ஐயா தான் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாங்கள் அதிகமாக சுட்டி காட்டியிருந்தால் நிச்சயமாக நீதிமன்றம் நேற்று இதற்கு அபராதம் விதித்திருக்கும். நாங்கள் அதை செய்யக்கூடாது என்று நாங்கள் அதை அமைதி காத்தோம். காரணம், ஒரு மூத்த அரசு, நீங்கள் சொல்வதை போன்று ஒரு பெரும் தலைவர், அவருக்கு அப்படி ஒரு இழுக்கு என்பது வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதற்கு பின்னால் வன்னியர் கல்வி அறக்கட்டளை, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் சட்டக்கல்லூரி, சரஸ்வதி சட்டக்கல்லூரி தொடங்குவதற்கு 11 ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்தியவன் நான். நீதிமன்றம் சொல்லியும் அதற்கான அனுமதி கொடுக்காததற்காக தமிழக அரசு 20,000 ரூபாய் அபராதத்தை சரஸ்வதி சட்டக்கல்லூரிக்கு செலுத்தியது. அது இன்றைக்கும் கல்லூரியில் ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்காங்க. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நான் வழக்கு நடத்திய போது கட்சியினுடைய கௌரவத்தையும் கட்சியினுடைய பெயரையும் காப்பாற்றுவதற்காக சட்ட போராட்டம் நடத்தி அந்த 20,000 ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து செய்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் இல்லாத இந்த தருணத்தில் இப்படி ஒரு கருத்து வருகிறது, நாங்கள் அமைதி காத்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது மருத்துவர் ஐயாவிற்கு ஆஜரான வழக்கறிஞர் சொல்லுகிறார், அபராதம் தானே, அதில் என்ன இருக்குது, கட்டினா பொதுமக்களுக்கு தான் போகும்போது, கட்டுறன்னு விதிப்போன்னு சொன்னார், விதிச்சாரா என்று கேட்க. ஒருவேளை விதித்திருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு பெரும் தலைவருக்கு. இதை நாங்கள் கவலைப்படுகிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஐயாவை பற்றி கவலைப்படுகிறவர்கள் யார்? அவரோடு இருக்க பேசலாம்ல. நீங்கள் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எங்களுடைய நோக்கம் என்ன? ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு இந்த நேரத்தில் ஐயாவுக்கு ஒரு, அவர் சொல்லாமல வழக்கு போட்டிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, அது வேறு விஷயங்க சார். ஐயா வந்து இருக்கும், இதை எப்படி போடணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது போன்ற சூழல்களில் பல தருணங்களில் பல வழக்குகளை சொல்லுகின்ற பொழுது அது நீதிமன்றத்தில் இழைக்கத்தக்கதா, நீதிபதி இதை எப்படி பார்ப்பார், இது உகந்ததா வழக்கு தொடுக்க, இதையெல்லாம் ஆய்ந்து ஐயாவிடம் பக்குவமாக நாங்கள் சொல்லுவோம். ஒரு முறை அவர் போடும்பார், உடனே நம்ம மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்கிறோன்னு சொல்லணும். பிறகு அவர்கிட்ட இது மாதிரிங்க அது வந்து சரியாக வராது, இது மாதிரி இருந்தால் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, அப்படியா என்று அவர் அப்படி அவரிடம் பக்குவமாக நாங்கள் சொல்லி பழகியவர்கள். ஆனால் இன்றைக்கு அவரை தன் கைப்பாவையாக மாற்றியிருக்கிறார்கள். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய. அவர் ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு லாஸ்ட் வீக், இந்த வீக் இந்த வாரம் வடக்கிழமை பார்க்க வேண்டிய அந்த செய்தி சந்திப்பு நடக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் கூட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறாரு. அவரை எப்படி வந்து ஒருத்தவங்க ஆட்டி வைக்கிறாங்கன்றது நீங்கள் சொல்ல முடியும்? அதாவது உங்களுக்கு அந்த வயது முதிர்ந்த பிறகு தன்னுடைய அருகில் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்குரியவராக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவது என்னமே சரி என்று தான் நினைப்பார்கள். இதுதான் மனித இயல்பு. அதை பகுப்பாய்வு செய்து இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய உள்நோக்கம் என்ன, எதற்காக இதை சொல்லுகிறார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய நிலை என்பது ஒரு கட்டத்திற்கு வராது. மறுபடியும் நீங்கள், அதாவது அன்புமணி தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம், மருத்துவர் அவர்களுக்கு வயசாயிடுச்சு, அவர் ஆக்டிவ் பொலிட்டிக்கலில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதை மறுபடியும் சொல்லிட்டு அதை தான் அவங்க மறுக்கிறாங்க. இல்லை பாருங்கள், இந்த காலத்துலேயும் அவர் வந்து இந்த வயசுலேயும் அவர் உட்காந்து எவ்வளோ ஆக்டிவாக இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, அவங்க கேள்விகளுக்கு எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு, இவரையா பார்த்தா வந்து நீங்கள் வயசாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அவங்க அப்படின்றது கேள்வியை முன்வைக்கிறாங்க. கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார் 2022. 3 ஆண்டுகள் அவர் செயல்பட்டார். அவர் சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழல்கள் எல்லாம் ஏற்பட்டது. 3 ஆண்டுகள் எந்த ஒரு நியமனத்தையும் அவர் மேற்கொள்ள முடியாது, எந்த ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட முடியாது. இவையெல்லாம் மருத்துவர் ஐயா. ஆனால் மருத்துவர் ஐயாவின் பெயரில் வரக்கூடிய அறிவிப்பு வேறொரு இடத்தில் முடிவு செய்யப்பட்டு அவர் பெயரில் வரும். இதையெல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள். அமைதியாக சரி போகட்டும் போகட்டும் என்று நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்தோம். எனவே இந்த சூழல் இப்படி வருகிறது, இப்படி நடக்கிறது, இப்படி நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லிவிட்டு மறுநாள் மருத்துவர் ஐயாவிடமிருந்து அந்த அறிவிப்பு வரும். இதையெல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள். எனவே இந்த ஊடகத்தின் மூலமாக
இன்னும் அதிகமாக இதை பற்றி விவாதிப்பது சொல்வது என்பது இல்ல, எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் தேர்தல் வந்துடுச்சு. எலெக்ஷனு வந்து நீங்கள் ஏடிஎம்கே அலையன்ஸில் பிஜேபி அலையன்ஸில் இருக்கீங்க, மீட் பண்ண போகிறீங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் இன்னும் உங்களோட சேரலை, தனியாக இருக்கார். அவர் இல்லாமலே இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக பண்ண முடியும் சார். ஏன்னா கட்சியை காப்பாற்றி ஆகணும். பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை காப்பாற்றி ஆகணும். இன்றைக்கி நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, கட்சி என்னது, கட்சி நான் தான், என்னிடம்தான் கட்சி இருக்குது என்று சொன்ன போய் மாம்பழம் சின்னம் எனக்குத்தான் வேண்டும், நான் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னது போய் கட்சியினுடைய சின்னத்தை முடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கட்சியையும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எதிர்காலத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான இடத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் கட்சிக்கு இன்றைக்கும் அவர் தான் நிறுவனர். அந்த இடத்தில் தான் அவரை வைத்து இந்த நாங்கள் இடத்துல ஒரு சின்ன எனக்கு ஒரு கேள்வி, ஒரு டவுட்டு. உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலா படி நிறுவனர் தானே அந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து போடணும், இல்லை. தலைவர் போடலாமா? அதாவது 1989 கட்சி தொடங்கப்பட்டது. 95 பைலா இரண்டாவது முறையாக திருத்தப்பட்டது. 89 கட்சியினுடைய எந்த நிர்வாக பதவிகளிலும் வகிக்க மாட்டேன், நிறுவனர் என்பதை தவிர தலைவராகவோ செயலாளராகவோ அல்லது வேறு முடிவெடுக்கும் எந்த அதிகாரத்திற்குள் நான் செல்ல மாட்டேன் என்று விதி 13 தன்னைத்தானே அவர் விலக்கி கொண்டிருக்கிறார். எனவே இது ஆரம்பத்திலிருந்து இதுவரை அதே மாதிரி தான் இன்னொரு விதி, என்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க. இல்லை, அது அவர் கொடுத்தது, அது நிறைய அது மாதிரி சொன்னது. இப்போ நானும் என் வாழ்நாளில் அது உடைக்க முடிஞ்சிச்சுல்ல, அந்த விதியை வந்து மீற முடிஞ்சிச்சுல்ல. ஏன்னா அப்போ கூட ஜி.கே. மணி அவர்களுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, அந்த விஷயத்துக்கு ராமதாஸ் அவர்கள் உடன்படவே இல்லை, சம்மதிக்கவே இல்லை. நான் தான் ரொம்ப அவரை கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்கவே வச்சேன். அவருடைய பேச்சை கேட்காம நான் அவ்வளோ திட்டிட்டு எனக்கு அது வந்து அன்புமணியை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோம், இளைஞரணி செயல தலைவராக போட்டோம், எம்பி பதவிக்கு அவரை சிபாரிசு பண்ணி நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன், மந்திரியாக்கினேன், எல்லாமே நான் தான் பண்ணேன், ஆனால் என்னையே அவர் துரோகின்னு சொல்கிறாரு அப்படின்ற அளவுக்கு அவர் வருத்தப்பட்டு பேசுகிறாரு. கடந்துடலாம், இதை பற்றி அதிகமாக விவாதிக்க தேவையில்லை. இப்போது எலெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் இன்னொரு முடிவு எடுக்கிறார், திமுக பக்கம் போகிறார், இல்லை ஏதோ ஒரு பண்ணுறாரு, தனித்தாக உங்களுக்கு எதிராக ஒரு வேட்பாளர் போடுறாரு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ண போகிறீங்க சார்? நாம் வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கிறார். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறோம். வலுவான ஒரு கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையில் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதை நோக்கி எங்களுடைய பயணம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக மிக அழுத்தமாக ஆட்சியினுடைய அவலங்களை, ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய முதன்மையான இடத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட மதுராந்தகத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் வந்தபோது பேசிய தலைவர்கள் அத்தனை பேருமே மிகச்சிறப்பாக பேசியது அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவினுடைய ஒவ்வொரு திட்டங்கள், அவர் கொடுத்த வாக்குறுதிகள், அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கிலிருந்து அத்தனை பிரச்சனைகளையும் தோலுரித்து காட்டினார். எனவே திமுகவிற்கு ஒரு சவால் விடக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்து வருகிறார் அன்புமணி ராமதாஸ். இந்த அதிகாரத்தை, அதற்குரிய வலுவை இழக்க வேண்டும், அதை குறைக்க வேண்டும். இதுதான் திமுகவினுடைய திட்டம். இந்த திட்டத்தினுடைய செயல்பாடாகத்தான் இன்றைக்கும் எங்கள் கட்சிக்குள் பல்வேறு விதமான குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்ல நடக்கிற முழு பிரச்சனைக்கும் திமுக தான் காரணங்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக அவர்கள் தான் இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் தான் இது இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் பல தருணங்களில் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் சொன்ன, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான் என்று. அவர் தொடர்ந்து தலைவராக தொடர்ந்து மாறி வந்தார்ல. அவர் வருகின்ற பொழுது அவரை மாற்ற வேண்டும் என்ற ஏன் முடிவு எடுக்கிறார்ல. ஜி.கே. மணி அவர்கள் 25 ஆண்டுகளாக தலைவராக தியாகச்சம்மல்னு அவருக்கு அது எப்பொழுதுமே மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் தியாகச்சம்மல் தான் சொல்லுவார், அதில் வந்து மாற்று கருத்தில். ஆனால் தன்னுடைய கட்சி தலைவர் பதவி பொதுக்குழுவில் மாற்றப்படுகின்ற சூழல் இருக்கின்ற பொழுது அதை தக்க வைப்பதற்காக அவர் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டால் எப்படி அந்த பதவி அவருக்கு மீண்டும் தொடரப்பட்டது என்பதெல்லாம் எங்களை போன்று நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு தான் தெரியும். எனவே எல்லாம் நான் தான் செய்தேன் என்று யாரும் இந்த கட்சியில் சொல்ல முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் போன்ற ஒரு இயக்கம். எனவே இந்த இயக்கத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார், நிறுவினார்,
அவர்தான் இதற்கு மூலகர்த்தா என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அதே வேளையில் ஒரு நிறுவனராக இருந்ததற்காகவோ அவர் முடிவு செய்ததற்காகவோ கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய எதிர்காலத்தையும் நாம் சிந்திக்காமல் எந்த முடிவையும் நாம் எடுத்துவிடக்கூடாது. அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது. அதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போது மேற்கொண்டு ஒரு 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 சிறு அளவிற்கு கூட அவர் இதை சரியாக பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் கட்சி என்பதே இல்லாமல் போயிருந்திருக்கும். இன்றைக்கி கட்சியை காப்பாற்றியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை வலுவாகி இருக்கிறார். நிறுவனர் உருவாக்கப்பட்டது, பிரச்சனை உருவாகிறது. பிரச்சனைக்கு பிறகு ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பின்னால் வருகிறார்கள். கட்சியினுடைய செயல்பாடுகள் மருத்துவர் ஐயா அவர்கள் காலத்தை விட இன்னும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது கூட்டணிக்கு யாருடன் செல்வது, எங்கே செல்வது என்ற பல்வேறு விதமான விமர்சனங்கள் பல கட்சிகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி அமைத்த போது ஏதாவது ஒரு சிறு சமிக்கை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? ஏதோ பேச்சுவார்த்தை நடந்ததாகவோ அல்லது விவாதமாகவோ சிறு செய்தி கசிவுகளோ ஏதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்களா? எங்களுக்கே தெரியாது. எப்பொழுது பேசினார், யாரிடம் பேசினார், பேச்சுவார்த்தை எந்த அளவில் நடைபெற்றது, எந்த அளவில் முடிவெடுத்தார், இதுதான் ராஜதந்திரம். இதை மருத்துவர் ஐயா அவர்கள் பல தருணங்களில் பேசியிருக்கிறார். அதே போன்று நடந்திருக்கிறது. பத்திரிகை வைக்கிறதுக்காக போவாங்க, கலைஞரோட உட்காந்து இதான் நம்பர்னு சொல்லிட்டு வெளில வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் பத்திரிகை வைக்க சென்று கூட்டணி பேசியது மருத்துவர் ஐயா அவர்கள். கூட்டணியை பேசிவிட்டு இருவரும் பரஸ்பரமாக சந்திக்க சென்றது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில், இந்த அரசியலை பொறுத்தவரையில் மிக மிக நுணுக்கமாக செய்கிறார், கவனமாக செய்கிறார். அவருடைய ஒரே இலக்கு, லட்சியம் என்னென்றால் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டனையும் பாதுகாக்க வேண்டும், கட்சியை பாதுகாக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் உரியதல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டிற்கும் தேவையான ஒரு இயக்கம். ஊடகவியலாளர் உங்களுக்கு கூட இது தேவையான ஒரு இயக்கம். உங்களைத்தான் எங்களுடைய கூட்டணி நண்பர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு பத்திரிகை தர்மம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிறதா? பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. தமிழ்நாட்டில் கூட பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது. யார் கேட்கிறது? நாங்கள் கேட்கிறோம். எனவே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இந்த மிகப்பெரிய விருட்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். இதற்காக பல பழிகளை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர் அன்புமணியிடம் சொல்கிறார், நிறைய பழிகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், இதற்கு காலம் பதில் சொல்லும் என்று சொல்கிறார். இன்னொன்று, உங்களை போன்றவர்கள் பல விமர்சனங்களை அவர் மீது வைக்கிறீர்கள். ஏதாவது ஒரு பதில், ஏதாவது ஒரு விளக்கம், தன்னிலை விளக்கம் அல்லது அதை சமாளிப்பது ஏதாவது அவரிடமிருந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏன் வர மாட்டேங்கிறாரு, மௌனமாக இருக்காரு? அதனுடைய அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை, ஒரு செய்தி, ஒரு கருத்தை சொன்னால் அது எந்த விதத்திலாவது தந்தையினுடைய பெயருக்கு களங்கு வந்துவிடும், அவரை விமர்சனம் செய்வதாக அமைந்துவிடும் என்பதற்காகவே எல்லா பழியையும் எல்லா பாவத்தையும் தான் சுமந்து கொண்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் இரவும் அவர் தூங்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறார் தெரியுங்களா? இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நெருக்கடி, தன்னை வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கிய தந்தையை இப்படி சுற்றி இருந்து கொண்டு அவரை தவறாக வழி நடத்துகிறார்கள் என்ற மன அழுத்தம், இதையெல்லாம் தாங்கி அவர் இன்றைக்கு அரசியலில் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான தலைவர் என்ற நிலையை உருவெடுத்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் அன்புமணி ராமதாஸ் இல்லாமல் தமிழக அரசியல் என்பது இருக்காது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து இன்று வரை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் கிராமப்புற சுகாதார திட்டமாக இருக்கட்டும், போலியோ ஒழிப்பாக இருக்கட்டும், 108 ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், இது போன்ற பொது இடங்களில் புகைப்பிடிப்பது, இது போன்ற ஒரு அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்தபோது ஒரு வாய்ப்பு, தமிழ்நாட்டில் முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைத்தால் மிகப்பெரிய ஒரு பொற்காலத்தை தமிழகத்தில் மக்கள் பார்க்க முடியும். இதை நான் சவாலாக சொல்கிறேன். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அவர் அரசியல்வாதியாக அப்புறம் பாருங்க, அவர் மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய அடிப்படையான தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து புரிந்து செய்யக்கூடியவர். நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்காக ஒரு முறை பேசினார். இன்று கூட விவசாயிகள் சொல்லுவார், என்னுடைய கடவுள் விவசாயிகள் என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு இன்றைக்கி அவருடைய முக்கியமானது சுகாதாரம், கல்வி. இந்த சுகாதாரம், கல்வி, இதை இரண்டையும் மக்களுக்கு கொடுத்து விவசாயத்தை செழுமையாக்கினால் எந்த உதவியையும் நம்முடைய குடிமக்களுக்கு செய்ய தேவையில்லை, அத்தனையும் அவர்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால்
இதை மூன்றையும் இன்றைக்கு அடகு வைத்துவிட்டு இலவசங்களை கொடுத்து, மதுவை கொடுத்து, போதைப் பொருட்களை கொடுத்து இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும், எதிர்காலத்தில் யார் சிறந்த தலைவர், யாரின் கையில் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். மிக்க நன்றி சார், உங்களுடைய தெளிவான கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும். நன்றி.